ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி ஒரு அவரைக்காய் பொரியல் கூட்டு. இது எப்படி செய்யலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சுடு சாதம், தயிர் சாதம், ரசம் இதுக்கெல்லாம் சூப்பரான அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இது எப்படி குயிக்காக செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கங்க. கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வெடித்து பொரிய விடுங்க. அடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா கடலைப்பருப்பு நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, கருகிராமல் பார்த்துக்குங்க. அடுத்ததில் ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததில் 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க, இல்லாட்டி பச்சை மிளகா கூட சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகா சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காண்டி தான். சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து மெயின் ஐட்டம், அவரைக்காய் வாங்கி கழுவி அந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துருங்க. பொடிச்சா கட்டி சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும், அதுக்காண்டி தான் பொடிச்சா கட் பண்ணிக்கலாம். அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுவோம். இடையில அது மாதிரி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்குங்க, இல்லாட்டி அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் வேக விடலாம். இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். பாருங்கள், கலரெலாம் மாறி நல்லா சாஃப்டான இதுக்கு வந்துடுச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேருங்க. தேங்காய் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் அந்த சூடுலேயே லைட்டாக வெந்துடும். அது அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவரைக்காய் பொரியல் கூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சுடுசோறு, தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இது மாதிரி வாரத்துக்கு 2-3 தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டு. இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் விஜய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி குயிக்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.